Hello students, இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல பார்க்க போற டாபிக் வந்து class E IP addressing. So class E IP addressing வந்து நம்ம மோஸ்டா வந்து research purpose தான் யூஸ் பண்ணுவோம். So இதோட ரேஞ்ச் வந்து 240 ல இருந்து 255 வரைக்கும் இருக்கும். So அந்த 240 255 எப்படி வந்ததுன்னு பார்க்கலாம். So IP address 4 octets 5 6 7 8. First octet 1 2 3 4 5 6 7 8. Second octet 1 2 3 4 5 6 7 8. Third octet 1 2 3 4 5 6 7 8. Fourth octet. So இதில் வந்து நமக்கு first 4 bits fixed. Class D ல என்ன பண்ணோம் 1110 அங்கேயும் 4 bits fixed. இங்கேயும் வந்து 4 bits fixed. பட் இங்கே எல்லாமே 1. ஸோ ரிமைனிங் நமக்கு எவ்வளோ பிட்ஸ் இருக்கும் நமக்கு வந்து 28 பிட்ஸ் இருக்கும் எல்லாம் சேர்த்து சரியா. ஸோ 28 பிட்ஸ்னால் டோட்டல் ஐபி அட்ரஸ் பாசிபிள் வந்து 2 பவர் 28. ஸோ இதுவும் அப்ராக்சிமேட்லி ஈக்குவல் டு 26 crores சரியா. மோஸ்ட்டாக இந்த அட்ரஸ் வந்து கிளாஸ் இ ஐபி அட்ரஸை வந்து நம்ம மிலிட்ரி அல்லது ரிசர்ச் பர்பஸ்க்கு யூஸ் பண்ணுவோம். மிலிட்ரி அல்லது ரிசர்ச் பர்பஸ் சரியா. இப்போ பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் இப்போ நம்ம ஒரு சம்மரி மாதிரி கொடுத்துறேன். இப்போ ஐபி அட்ரஸ் பிலாங்கிங் டு கிளாஸ் ஏ ரேஞ்சஸ் ஃப்ரம் 0.0.0.0 to 127.255.255.255 சரியா. இது கிளாஸ் ஏ. கிளாஸ் பி ஐபி அட்ரஸோட ரேஞ்ச் என்ன? ஸ்டார்டிங் அட்ரஸ் 128.0.0.0 to 191.255.255.255 ஓகேவா. which means this is the last IP address சரியா. இதுதான் லாஸ்ட் ஐபி அட்ரஸ் of class B. IP address belonging to class C ranges from 192.0.0.0 to 223.255.255.255. IP address belonging to class D ranges from 224.0.0.0 to 239.255.255.255. IP address belongs to class E ranges from 240.0.0.0 to 255.255.255.254 ஓகேவா. ஸோ இந்த வீடியோவில் நம்ம கிளாஸ் இ ஐபி அட்ரஸ் பார்த்து முடிச்சிட்டோம். அடுத்த வீடியோவில் ஒரு ப்ராப்ளம் பார்க்கலாம். ப்ராப்ளம் பார்த்துட்டு ப்ராக்டிஸ் ப்ராப்ளம், அதாவது ஒரு ஐபி அட்ரஸ் கொடுத்தா அது கிளாஸ் ஏ கிளாஸ் பி கிளாஸ் சி கிளாஸ் டி கிளாஸ் இன்னு ஐடென்டிஃபை பண்ணி பேஸ்ட் ஆன் த கொஸ்டின்ஸ் அதுக்கு டிஃபால்ட் சப்நெட் மாஸ்க் யூஸ் பண்ணி நெட்வொர்க் ஐடி என்னவாக இருக்கும், அதில் பாசிபிள் நம்பர் ஆஃப் ஹோஸ்ட் எவ்வளோ இருக்குதுன்னு சொல்லி பார்க்கணும். ஸோ அந்த ஒரு எக்ஸாம்பிள் நம்ம பார்த்துட்டு அதுக்கு அடுத்த வீடியோவில் ட்ராபேக்ஸ் ஆஃப் கிளாஸ்ஃபுல் அட்ரஸிங் பார்க்கலாம் சரியா. தேங்க்யூ.